ஐயா அவர்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். என் பள்ளியினுடைய 110 மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள். இருக்கிறது பெர்மனண்ட் நிரந்தர ஆசிரியர் என்பது நானும் அசிஸ்டன்ட் டீச்சர் தங்கை ராதிகாவும் 2 டீச்சர் தான் இங்கே பெர்மனண்டாக இருக்கிறோம். இந்த மாணவனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஜமாத் பெருந்தலைவர் ஐயா அவருடைய முயற்சியோடு உங்களை சந்தித்த பொழுது எங்களுக்கு 2 ஆசிரியர்கள் டெப்டேஷன் பதிலி ஆசிரியர் 2 பேர் கொடுத்திருக்கிறீர்கள். அது எங்களுக்கு பத்தாது. காரணம் என்றால் நீங்கள் டெப்டேஷன் கேட்கும்போது இங்கே உள்ள 2 டீச்சர்ஸும் அங்கங்கே மாற்றிடுறாங்க. மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய வேண்டி விரும்பியை கேட்டுக்கொள்வது, இது அரசு பள்ளி. ஆனால் இருப்பினும் இது ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் கீழும் அவங்களோட ஆலோசனையின் கீழும் எங்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனை ஏற்று தயவு செய்து வரும் கல்வியாண்டில் எங்களுக்கு கூடுதலாக 2 ஆசிரியர் நியமனம் பண்ணி தரும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தலைமை ஆசிரியர் கோரிக்கை வச்சார். நான் பேசும்போதே சொல்லிட்டேன், ஜமாத்தில் நல்லா மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. சேர்மன் முதலே சொல்லிட்டாங்க என்கிட்ட. உண்மையிலே இப்போ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கூடுதல் ஒரு உத்வேகமும் ஆர்வமும் இருக்குது. கண்டிப்பாக வர கல்வியாண்டில் சரி. ஏன்னா உங்களுடைய இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்க போகும்போது உங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். வர்ற கல்வியாண்டில் அவ்வளோதான், இந்த கல்வியாண்டு முடிஞ்சது. வர்ற கல்வியாண்டில் கூடுதலான ஆசிரியர்களை நியமிக்கிறேன் என்று இந்த நேரத்தில் உறுதி சொல்லிக்கிறேன். நன்றி. வாழ்த்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஐயா வாங்க. பொன்னாடை பார்த்த ஜமாத் தலைவர் ஐயா ARA ஹசன் அலி ஆலிம் அவர்கள் பொன்னாடை பெருத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஐயா கூட வந்திருக்கிற புனித பிரான்சிஸ் தொடக்கப்பள்ளியுடைய பிராந்த தலைமை ஆசிரியர் பீட்டர் ஈரராஜ் தலைமை ஆசிரியரை அன்புடன் அழைக்கின்றேன்.